ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி பத்தின ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய கோரிக்கைகள் வந்து எழுது. நீங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி நம்ம டிஆர்பி சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன அப்படின்னா யாருமே இதை பத்தி பேசுறது கிடையாது. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம மாணவர்கள் சார்பா நான் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறேன் டிஆர்பிக்கு. சரியா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா போதும். யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு எம்எல்ஏவோ இல்லைன்னா ஒரு அமைச்சரோ ஏதோ ஒரு ஆளுக்கு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு போனா கூட வந்து நல்லதுதான். சரியா? என்ன அப்படின்னா, இப்ப டிஆர்பி தரப்புல இருந்து வருஷம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றீங்க. சரியா? என்னோட கோரிக்கை. சரியா? வருஷம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றீங்க. அந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில நீங்க வந்து அந்த நோட்டிபிகேஷனை அப்டேட் பண்றீங்களா அப்படிங்கறதான். அப்டேட் பண்றது கிடையாது. சரியா? அதே மாதிரி இந்த வருஷம் யூஜி டிஆர்பி கால்ஃபர் வந்து நேரம் வந்திருக்கணும். ஆனா இன்னும் வந்து வரல. நம்மளுக்கு ரீசன் வந்து தெரியும், எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, அதனால வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்து ஆகும் அப்படின்னு தெரியும். பட் இப்போ வந்து மே மாசம் வந்து ஆயிருச்சு. சரியா? அப்ப அப்புறம் ஏன் ஆனுவல் பிளானர்ல நாங்க வந்து இந்த மாசத்துல தான் விடுவோம் அப்படின்னு சொல்லணும். அது டென்டேட்டிவ் வந்து சொல்லணும். அது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையா? ஒரு மாசம் முன்ன பின்ன போனா கூட பரவாயில்ல, மாணவர்கள் வந்து ஏத்துக்குவாங்க. இன்னும் வந்து அதை பத்தின தகவல் வந்து எதுவும் வந்து கிடைக்கல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த காமன் டெட், அதாவது ஆனுவல் பிளானர்ல 2 டைம் வந்து டெட் வந்து நான் வந்து கால்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுல எது காமன் டெட்டு எது ஸ்பெஷல் டெட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து சொல்லலை. ஆனா இப்ப ஸ்பெஷல் டெட்டுக்கு நீங்க வந்து ஒரு கால்ஃபர் வந்து கொடுத்துட்டீங்க. இப்ப மே மாசம் ஒரு கால்ஃபர்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி கணக்குல வந்து எடுத்துக்கணும்? இதுக்கு வந்து நம்ம டிஆர்பி தரப்பு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும். கண்டிப்பா இது காமன் டெட் மே மாசம் வருது அப்படின்னா சந்தோஷம் தான். சரியா? விளக்கம் வந்து கொடுக்கணும். இது தெரிஞ்சாதான் மாணவர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து படிப்பாங்க. அதே மாதிரி இந்த டிஆர்பில இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டிஎன்பிசில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் நோட்டிபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், வருஷம் ஆட்கள் கம்மியான காலி பணியிடம் இருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிஆர்பில ஒரு பணியிடத்துக்கு, அதாவது இப்ப யூஜி டிஆர்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதாவது நியமன தேர்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு டெட் பாஸ் பண்ண ஒரு கேண்டிடேட் என்ன பண்றாங்க, இதுக்காக 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. குறைஞ்சது 2 வருஷம், அது 3 வருஷம் கூட வந்து ஆகலாம். காலி பணியிடம்லாம் நிறையவே வந்து இருக்கு. அப்புறம் ஏன் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து நிரப்ப மாட்டேங்கிறீங்க? சரியா? நிறைய பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா காலி பணியிடம் இருக்குல்ல, தேர்வு வச்சு நீங்க வந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அதை வந்து பண்ணலாம் இல்லையா? மாணவர்கள் வந்து இந்த சைடும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு உள்ள வந்து போவாங்க இல்லையா? ஒரு சைடு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து டீச்சர்ஸ் எல்லாமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. சரியா? ஆனா இந்த சைடு வந்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க வந்து வருஷம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளான் ஒன்று விடுறீங்க இல்லையா? அதுக்கு அடிப்படையில வந்து கொஞ்சம் நோட்டிபிகேஷன் விட்டு ஆட்கள் வந்து எடுக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காமன் டெட் பத்தின விஷயத்த கண்டிப்பா வந்து சொல்லணும். அதாவது ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி அப்படின்னு சொல்லலாம். இந்த சமூகத்தை உருவாக்குற ஒரு பணியா எது இருக்கு அப்படின்னா இந்த ஆசிரியர் பணி வந்து இருக்கு. இந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு 2 பேரால தான் வந்து ஒரு நல்ல சமூகம் வந்து மாற்ற முடியும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பம். சரியா? இவங்க 2 பேர் நினைச்சாதான் இந்த சமூகத்தை, ஏன்னா ஒருத்தனை நம்ம வந்து மாத்துறோம் அப்படின்னா அவன் இன்னும் 2 பேரை வந்து மாத்துவான். அப்படி இருக்கிற பணி என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் பணியே அறப்பணி அப்படின்னு சொல்லி சும்மா ஒன்றும் சொல்லலை. அப்படி இருக்கிறப்ப அதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆசிரியர் பணி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தாமதப்படுத்தக்கூடாது. இந்த யூஜி டிஆர்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா தாமதப்படுத்தக்கூடாது. எஸ்ஜிடிலாம் நீங்க வந்து விடலாம். ஆனா ஆனுவல் பிளான்லயே உங்களுக்கு வந்து எஸ்ஜிடி வந்து கொடுக்கல. சரியா? அந்த நியமன தேர்வு பேப்பர் 1 நியமன தேர்வு நீங்க வந்து கொடுக்கலாம். வேகன்சி வந்து இருக்கு, நிறையவே வேகன்சி வந்து இருக்கு. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணலாம். மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வகையில நல்லா தான் இருக்கும். ஆசிரியர்களுக்கு வந்து அதிகமா பணி வந்து இது பண்ணாம, பணிச்சுமை ஏத்தாம இன்னும் புதுசா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஆசிரியர்கள் வந்து உள்ள வந்து எடுக்கலாம். ஏன்னா காலி பணியிடம் இருக்கு இல்லையா? அப்படிங்கிறப்ப அதை வந்து நிரப்பலாம், தாராளமா வந்து நிரப்பலாம். இப்ப புதிய அரசாங்கம் வந்து வந்திருக்குது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கணக்குல வந்து எடுத்துக்கணும். சரியா? அவர் வந்து பேசுறாரு. ஒரு பேட்டிலாம் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா 15,000க்கு மேல வந்து வேகன்சி வந்து இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்னோட நெஞ்சில வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு.
சரியா? ஸோ மனசுல மட்டும் இல்லாம செயல்லையும் வந்து காட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அதாவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க நிறையவே குரல் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஆனா அந்த டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, ஏன்னா கம்மியான ஆட்கள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களா, அதனால குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓகேவா? ஸோ குரல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஆர்பி சைட்ல இருந்து ஓகே நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மாணவர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னுட்டா படிப்பாங்க இல்லையா? இப்ப டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய போர்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கு, டிஆர்பி இருக்கு, டிஎன்பிஎஸ் இருக்கு. மெஜாரிட்டி இந்த 3 போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி மற்ற போர்டு வந்து இருக்கு, ஆனா இவங்க தான் வந்து அதிகமா வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி அது ஒரு சைடு வந்து போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? அவங்க எப்படி இருந்தாலும் வருஷம் ஏதாவது ஒரு வேகன்சி வந்து விட்டு எடுக்க தான் செய்றாங்க. டிஎன்பிசி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த டிஆர்பி பண்றாங்க, பட் ஆனா அதை வந்து இன்னும் நல்லா பண்ணா கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். வேகன்சிஸ் காலி பணியிடங்கள் வந்து இன்னும் அதிகரிச்சா கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். மாணவர்கள் இதுக்காக வந்து பகலா வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரியா? அப்படி இருக்கிறப்ப இந்த யூஜிடிஆர்பி எல்லாம் வந்து சீக்கிரம் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எஸ்ஜிடி நோட்டிபிகேஷனும் விட்டா நல்லா இருக்கும். காமன் டெட்டு, சரியா? காமன் டெட் வைக்கிறதெல்லாம் என்னப்பா பிரச்சனை வந்துருக்கு? காமன் டெட்லாம் வச்சு விடலாம்ல. லாஸ்டா 2025 வந்து ஒரு எக்ஸாம் வந்து நடத்துனீங்க. அதே மாதிரி 2026 நீங்க காமன் டெட் வந்து வைங்களேன். நீங்க ஆனா வந்து 2 டைம் நோட்டிபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க, பட் ஆனா அது வந்து சரியான விளக்கம் வந்து கொடுக்கல. அது கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும், சரியா? ஸோ மாணவர்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து படிச்சுக்குவாங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கு அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எம்எல்ஏவோ இல்லை அப்படின்னா அமைச்சரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க போய் பேசுங்க. டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா டிஆர்பியில இந்த மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசலாம். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம உயர்ந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க தான் நம்ம வந்து பார்க்கணும், சரியா? அப்படி இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்து போதும். அவங்க அதுக்குரிய விஷயங்களை பரிசீலனை பண்ணட்டும், சரியா? இப்படி இருக்கு, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் டிஆர்பி போர்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மேம்படணும், சரியா? அப்படின்னா தான் மாணவர்கள் கொஞ்சம் நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, ஓகே நம்பகத்தன்மை இருக்கு. நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லலாம், நம்பகத்தன்மை இருக்கு. நம்ம வருஷம் கால்பர் வந்து வருது, நம்ம அதுக்கு வந்து மாணவர்கள் ஒரு சைடு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் வந்து டிஎன்பிசியை நம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பியை நம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? இதுல வந்து முழு மூச்சா யாரும் வந்து இப்ப டிஆர்பி பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து முழு மூச்சா அதுல வந்து நான் வந்து படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு வந்து இதுல வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு யாருமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நோட்டிபிகேஷனே 2 வருஷத்துக்கு கூட தான் விடுறான், நம்ம அப்ப படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க, ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து வருஷம் சொன்னதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, ஆனுவல் பிளான் விடுறீங்க இல்லையா? அந்த ஆனுவல் பிளான்ல என்ன சொன்னமோ அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது, சரியா? ஏன்னா லாஸ்ட் 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளான் வந்து விட்டாங்கப்பா. அதுல பிஇஓ அப்படிங்கிற ஒரு கால்ஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் பிஇஓ கால்ஃபர் வந்து இல்லை, பிஇஓ இல்ல. லாஸ்ட் இயர் கொடுத்தது எங்க போச்சு பிஇஓ? ஏன் இந்த வட்டார கல்வி அதிகாரிகள் வந்து வேகன்சியே இல்லையா? அதுவும் மென்ஷன் பண்ணியே வந்து கொடுத்துருந்தாங்க, இவ்வளவு வேகன்சி வந்து நாங்க வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 2025 விடலை, போச்சு பிஇஓ அப்படிங்கிறது. ஸோ அதுக்காகவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில இவங்க சொல்றாங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடும். அதனால இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத மாணவர்கள் சார்பா நான் வந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் நீங்க வந்து வைங்க. நன்றி.